Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல 70 நோய்களை தடுக்கக்கூடிய ஒரு பொருளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது திக்கரோ துவாக்களோ இல்லங்க, இது ஒரு பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இந்த ஒரு சுன்னத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 70 நோய்கள் நமக்கு வராம இருக்கும். குஷ்டம், பல்வலி, வயிற்று வலி, வெள்ளைப்பாண்டு, அஜீர்ண கோளாறு போன்ற 70 நோய்களை தடுக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் தான் உப்பு. நிறைய பேர் நான் சொல்ற இந்த விஷயத்த நம்ப மாட்டீங்க. ஆனா உப்புக்கான மகிமைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபூ தாலிப் கிட்ட சொன்ன ஒரு ஹதீஸை இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலாவை கூப்பிட்டுட்டு, யா அலி, நீங்க உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சிட்டிகை உப்ப சுவைத்தீங்கன்னா 70 நோய்கள் உங்களை நிச்சயமா தாக்காது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸின் படி உப்புக்கு 70 நோய்களை குணமாக்கக்கூடிய சக்தி இருக்கு. உப்போட மகிமைய தெரிஞ்ச ஒருத்தர் உப்பை தவிர வேற எந்த மருந்தையும் உட்கொள்ள மாட்டான்னு இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க. இனி உப்பை பத்தின சயின்டிபிக்கான சில விஷயங்களை பார்க்கலாம். உப்பு உமிழ்நீரை சுருக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். நீங்க உமிழ்நீரோட உணவு சாப்பிடும் போதுதான் செரிமானம் சீரா நடக்கும். நம்ம உடம்புல பாஸ்போரிலேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது. நம்ம உணவுல இருக்கிற சத்துக்களை உறிஞ்சி உடம்புக்கு செலுத்துறது தான் பாஸ்போரிலேஷன். இந்த ப்ராசஸ தூண்டக்கூடிய ஒண்ணுதான் உப்பு. நம்ம குடல்ல இருக்கிற நீர்ச்சத்தை அப்சர்வ் பண்ண உப்பு ரொம்பவே தேவையான ஒரு பொருளா இருக்கு. இந்த வீடியோவை கேட்டதுக்கு அப்புறம் உப்புக்கு இவ்வளவு மகிமை இருக்குன்னு உப்பை அதிகமாவும் சாப்பிடாதீங்க. உப்பை அதிகமா சாப்பிட்டீங்கன்னா ஹை பிளட் பிரஷர், ஹைப்பர் அசிடிட்டி, அல்சர் போன்ற நோய்கள் வரவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் அளவோட உப்பு உபயோகிக்கலாம். கொடிய நோய்களிலிருந்து அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.